மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, விருச்சிக ராசி அன்பர்களே. இந்த மாதம் உங்களுக்கு விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம், காலம் 17 ஆகஸ்ட் 2025 முதல் 17 செப்டம்பர் 2025. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உடல்நலத்தை எச்சரிக்கை பார்த்துக்குங்க. தாயின் உடல்நலம், சகோதர உடல்நலம், உங்கள் உடல்நலம், பிறகு சொத்து பத்துக்கள், வீடு, மண், மனை, வாசல், இவையெல்லாம் நீங்கள் சரியாக வச்சுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வச்சுக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். இந்த மாத டென்ஷனே வீட்டு வாடகை பற்றியும், இஎம்ஐயை பற்றியும், முயற்சிகளை பற்றியும், தாயை பற்றியும், என்ன சொத்துக்களை பற்றியும் தான் உங்களுக்கு மூளையில் இருக்கும். வேறு எதுவுமே உங்கள் மூளையில் இருக்காது. பிறகு ஹெல்த் டிஸார்டர் வரும், வெல்த் டிஸார்டர் உண்டு. உங்கள் மனசு, பணம், நகை எல்லாமே மார்வாடி கடையில் இருக்கும். இல்லைன்னா பேங்க்கில் கொண்டு போய் மனைவியுடைய மொத்த நகையை அடமானம் போடுற மாதம் இந்த மாதம். ஆமாம், கடைசியில் தாலியை கூட கொடுமா, நம்மக்கிட்ட அதுதான் இருக்குதுன்னா வச்சுக்கலாம், வெறும் மஞ்சள் கயிறு கட்டு போதும், பணம் வந்தோடனே மூட்டிக்கலான்னு பொண்டாட்டி தாலியை கூட அடமான கடையில் போடுற மாதிரி இருக்குது இந்த மாதம். பிறகு சொத்து கையை விட்டு போயிடுமா, வாகனம் கையை விட்டு போயிடுமா, 3 டிவி நின்று போச்சே, கொண்டு போயிடுவானா, நம்ம வண்டி எங்கேயாச்சும் நம்ம ஷாப்பிங் போகும்போது தூக்கி போயிடுவானா, 2 வீலரையோ 4 வீலரையோ அப்படின்னு அந்தந்த கிளாஸில் உள்ளவங்க. 2 வீலர் வச்சுருக்கிறவனுக்கு 2 வீலர், 4 வீலர் வச்சுன்னா 4 வீலர். இளைஞர்களுக்கு நமக்கு திருமணம்ன்றது ஒன்று உண்டா அப்படின்னு சொல்லி கற்பனை கோட்டை தான் கட்டணும், கமெண்ட்டாக போடணும் மேட்ரிமோனியில் போயிட்டு. காண தவறாதீர்கள். ஜாதக வெற்றி அடைவது எப்படி? லக்னத்திற்குத்தான் கற்களை அணிய வேண்டுமே தவிர ராசிக்கு கற்களை அணியக்கூடாது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பயனில்லை. உங்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் ஏற்பட, குழந்தை பாக்கியம் ஏற்பட, வெளிநாடு செல்ல, தரித்திர நிலையிலிருந்து வெளிப்பட, கடனை திருப்பி அடைக்க ஒரே மருந்து பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலரின் பின்புறத்தில் மூலிகை கலந்த யோக ரத்தினங்கள் அணிவது ஒன்றே. முன்னேற துடிக்கும் இளைஞனான எனக்கு பெண் கொடுங்கள் அப்படின்னோடனே இப்படி ஒரு வேலை வந்திருக்குதாப்பா. முன்னேற துடிக்கும் இளைஞன்ன்றது ஒரு உத்தியோகமாக, அதுக்கு எவ்வளோ சம்பளம் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் உங்களுடைய மனக்குமுறல் தன்னை அறிந்த ஒரு ஜோதிடனா எனக்கு தானே தெரியும். எதிர்பாலினத்தை பற்றின நிறைய கற்பனை, காதல் நிறைவேறுமான்ற கற்பனை இருக்குது. இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரனுக்கு முழுசாக காதல் கற்பனை, காம கற்பனை, மனைவி கற்பனை, பாலுணர்வு கற்பனை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதிகமாக இருக்குது. இந்த மாதம் ஆரம்பித்த உடனே 17 ஆகஸ்ட் 2025 முதல் 19 ஆகஸ்ட் 2025, பிறகு 19 ஆகஸ்ட் 2025 ஒரு 3 நாள் அசிங்க அவமான மானபங்கம், கடனால், வழக்கால், நோயால், குடும்பத்தாரால், அந்நிய மதத்தாரால், தொழில் ரீதியால் அப்படி வருது. இங்கிருந்து இனிமேல் உருப்பட முடியாது, ஏதாவது வெளி மாநிலம், வெளி ஊருக்கு ஓடிடலாமா அப்படின்னு அதுக்காக பாஸ்போர்ட், விசா, அதுக்கான போக்குவரத்து முயற்சி அப்படி எடுக்கிறீங்க. தொழில் உங்களை வேலை செய்யறதுக்கு வான்னு கூப்பிட்றான், ஆனால் கூலி கொடுக்க மாட்டேன்றான். அப்புறம் போய் அந்த வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம்? அப்படி இருக்குது. ஒரு நண்பன் பகைவனாக மாறுறான். வண்டி வாகன விபத்துகள் உண்டு. பின்மண்டியில் அடிபடுறதுக்கும் அதிகாரம் உண்டு, எச்சரிக்கையாக இருக்கணும். சேமிப்பு மொத்தம் கரைஞ்சி போச்சு இந்த மாதம். நீங்கள் எவ்வளவு சேர்த்து வச்சுருந்தீங்களோ கடந்த காலங்களில், ஒரு வருஷமாக, அது அத்தனையும் கரையிற மாதம் தான் இந்த மாதம். ஆக இதுதான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலாபலன்கள். நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி,
வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும், நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது. அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.